குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் நடிகர் திரு கோபி காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கமா இருந்து தமிழக வெற்றி கழகமா மாறி இருக்குத விஜய் கட்சிக்காக அவருடைய தொண்டு நிறுவனம் சார்பா RSG தொண்டு நிறுவனம் சார்பா அவருக்கு உழைக்கிறதுக்காக ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. 2024 எம்எல்ஏ தேர்தலில் அவருக்காக உழைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. RSG இது RSG இது ஒரு தொண்டு நிறுவனத்தோட பேரு. இயக்குனர் நடிகர் கோபி காந்தி அவர்கள் 2008ஆம் ஆண்டு இந்த தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. இந்த தொண்டு நிறுவனத்துல தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் உறுப்பினராக இருக்கிறதாக ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அண்மையில இதோட நிறுவனர் கோபி காந்தி அவர்கள், இந்த RSG சமூக சேவை நிறுவனர் கோபி காந்தி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க போறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் அவருக்கு ஆதரவா எங்களுடைய குழுக்கள் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு. அவருடைய அறிக்கைப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன விரும்புறாருன்னா, கோபி காந்தி அவர்கள் எம்ஜிஆருடைய ஆட்சி வரணும், காமராஜருடைய ஆட்சி வரணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புறாரு. இவருடைய அறிக்கையுமே இளைய தளபதி விஜய் அவர்களுடைய அறிக்கையுமே பாத்தீங்கன்னா மத நல்லிணக்கம், சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. அந்த அறிக்கையை பார்த்துட்டு தான் இவர் கோபி காந்தி அவர்கள் இம்ப்ரெஸ் ஆகி இப்போதைக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல கோபி காந்தி அவர்கள் இணையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆக மொத்தத்துல 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த RSG சமூக சேவை மையத்துல இருக்கக்கூடிய 1 கோடி பேரும் இந்த விஜய் அவர்களுக்காக, இளைய தளபதி விஜய் அவர்களுக்காக 2026 சட்டமன்ற தேர்தலில் வேலை செய்ய போறதா சொல்றாங்க. அப்ப வெற்றி வாய்ப்பு யாருக்கு வரும்? இவங்க வேலை செஞ்சதுனால விஜய் அவர்களுக்கு ஓட்டு சதவீதம் அதிகரிக்குமா, இல்ல RSG தொண்டு நிறுவனத்தோட உறுப்பினர்களுடைய ஆதரவுனால விஜய் அவர்கள் சில தொகுதிகளில் வெற்றி பெறுவாருங்கிறத நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தத்துல கோபி காந்தி அவர்களுடைய இந்த முடிவு பாத்தீங்கன்னா அவருடைய உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கதா சொல்றாங்க. RSG சமூக சேவை உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கதா சொல்றாங்க. நான் சொன்ன இந்த செய்தி, கோபி காந்தி அவர்களுடைய பத்தி சொன்ன செய்தி, இளைய தளபதி விஜய் பத்தி சொன்ன செய்தி, இந்த RSG தொண்டு நிறுவனத்தை பத்தி சொன்ன செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.